தமயந்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோடு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தமயந்திலேருந்து எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் சொன்னனால நலன் உங்களுக்கு ஓகே தானே, ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன் ஓகே உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, இது மாதிரி காம்படிஷன் ஏக போக பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜெலாம் தமயந்தி உங்களுக்கு புரியுதா, இல்லைங்க எனக்கு சுத்தமாக புரியல, நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு டைஸ் இருக்குது, எல்லோரும் வந்து இப்போ டைஸ் வந்து சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஒரு எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறாங்க. 18 நிமிஷம் வந்திருக்கு, இவர் இந்த 18 நிமிஷத்துக்குள்ளே ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நலனுக்கு வந்து 30 நிமிஷம் கிட்ட வருது. அதே மாதிரி தமயந்தி வந்து அந்த டைஸை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. 15 நிமிஷம் தான் வருதுங்கிறாங்க. அச்சச்சோ உங்களுக்கு இந்த டிஷ் சமைக்க தெரியுமா இல்லையானே தெரில. அப்படி இருக்க சூழ்நிலை 15 நிமிஷங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஓகே பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரிலிமினரி ரவுண்ட்லேயே வந்து சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் ஓடி போயிட்டீங்க, இதுலேயும் ஓடிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உற்சாகமாக இருக்கேன். என்னை தோக்கடிக்கிற சக்தி நான் முடிவு பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. அதனால் தோக்கணுமா ஜெயிக்கணுமான்னு நான் பார்த்துக்கிறேன் மேடம். நான்லாம் பயந்தெல்லாம் ஓட மாட்டேன். ஜஸ்ட் இது ஒரு காம்படிஷன் தானே, இங்கே என்னை தோக்கடிக்கணும்னா அது யாராலையும் முடியாதுன்னு தமிழ் வந்து மாஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ஓகே உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் பார்த்தா நிச்சயம் நீங்கள் சாதிச்சிருவீங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கான டைம் வந்து விழுந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸரும் ஃப்ரெண்டில் வந்து வச்சுருக்காங்க. சமைக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க, தாத்தா எப்படியெல்லாம் வந்து சமைக்கிறாங்க, இதை வந்து டெக்னிக்கலாக ஈஸியாக வந்து சமைச்சு முடிக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தமயந்தி இதுலேயே 2 நிமிஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு காய்கறி எல்லாம் சூப்பராக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நலன் வந்து பொறுமையாக நீட்டாக நம்ம குக் பண்ணுற விதத்தில் ஹீட்டில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த டிஷ்ஷும் வந்து இருக்கிறது எவ்வளோ வேகணும் எவ்வளோ வேகக்கூடாது அப்படின்னு நம்ம நலன் வந்து சூப்பராக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டே ஒரு பக்கம் தமயந்தி வந்து கொடுத்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. ஜட்ஜு வந்து கிட்டக்க வராங்க. மேடம் நீங்கள் சூப்பராக வந்து சமைப்பீங்க, இந்த வாட்டி நல்லபடியாக பண்ணிடுங்க. டைம் வந்து காரணமாக வச்சு நீங்கள் ஹெல்மெட் ஆகக்கூடாது, நல்லா பாசிட்டிவாக உற்சாகமாக வந்து சமைங்க. இதே பாசிட்டிவோட எண்டு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருங்கன்னு ஜட்ஜி வந்து பாசிட்டிவ் சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கான டைம் வந்து முடிகிற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு எடுத்தான தமயந்தி 3, 2, 1ன்னு சொன்னோன்னே அவங்க வந்து ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம தமயந்தி அட்டகாசமாக ஓகே நான் முடிச்சிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கை தூக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி அதே மாதிரி எல்லோரும் வந்து டயத்துக்குள்ளே வந்து முடிச்சிடுறாங்க. 2, 3 பேர் வந்து டயத்துக்குள்ளே முடிக்கலை, அதனால் அவங்க மட்டும் எலிமினேட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா டிஷ்ஷும் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு வில்லி மாதிரி தமயந்திக்கிட்ட வந்து நக்கலாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே மேடி கூட இருக்கிறவங்க, அவங்க வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க டிஷ்ஷை வந்து ஜட்ஜு சாப்பிட்டு பார்த்தோன்னே சே நல்லா இல்லையே, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தமயந்தி டிஷ்ஷை வந்து சாப்பிட்டோன்னே என்ன தமயந்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொன்னோன்னே நலன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவகிட்ட வத்த குழம்பு கார குழம்புனா பண்ணுவா, இது மாதிரி ஒரு ரெசிபி வந்து பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும், என்னங்க ஆச்சு, வாவ் பிச்சிட்டிங்கங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து சமைக்கவே தெரியாது, 20 ரூபா வந்து சாப்பாடு போடுறீங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் அந்த டிஷ்ஷை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பிச்சிட்டிங்க, அதுவும் 15 நிமிஷத்துக்குள்ளே. பக்கத்தில் இருக்கிற பெஞ்ச் இருக்குல்ல அவங்களுக்கு 25 நிமிஷம் டைம் இருக்குது, ஆனால் அவங்க சாதாரண ஒரு இதை கூட வேக கூட வைக்க முடியல, என்னமோ காமெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தமயந்தியோட கம்பேர் பண்ணும்போது அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல ஜட்ஜெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேடி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆணவத்தில் ஆடுனா அப்படி தான் இருக்கும், தமயந்தியை அசிங்கப்படுத்தின பார்த்தியா, வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி மேடி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெஞ்சுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. நலன் பெஞ்ச் கிட்டே வராங்க. நலன் உங்கள் டிஷ்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணுமா, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபைனல் வந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லி வந்து யோசிக்கிறாங்க. செம்ம கடுப்பில் இருக்காங்க. நலனை முதல்ல யாரை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து காம்படிஷனில் வந்து கலந்துக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய செஃப், அந்த செஃப் கூட நாங்களாம் போட்டி போடுறது வேஸ்ட்டு தானே, எங்களுக்குள்ளே வந்து போட்டி போட்டால் நான் ஜெயிக்கலாமா இல்லை தோக்கலாமான்னு பார்க்கலாம். ஆனால் தமயந்தி இவங்கெல்லாம் ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஆனால் தமயந்தியும் சரி நலனும் சரி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மூலயமா தானே வந்தாங்க, எதுக்காக இவங்க 2 பேரும் வரணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வில்லி சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே தான் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்றாங்க. வாவ் அப்படின்னு சொல்கிறத விட எப்போதும் நீங்கள் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜட்ஜு வாங்க வாங்க எல்லோரும், தமயந்தி நீங்களும் வாங்க, நலன் சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. சார் இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்களே சார், நாங்களாம் என்ன சார் பண்ண போகிறோம், உங்கள் கூட காம்படிஷன் பண்ணி நாங்களாம் வீழ்ச்சி தான் அடையவும் போல் இருக்குது, ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்கணும்,
எப்போதுமே வந்து குக் பண்ணுற விதத்தை பொறுத்தளவு ஹீட்டு தான் முடிவு பண்ணும். நீங்கள் எண்ணத்தை வந்து எவ்வளோ சூப்பராக கொடுக்க போறீங்கன்னு. எங்கே கூட்டணும், எங்கே குறைக்கணும், எங்கே ஹை டெம்பரேச்சரில் வச்சு சமைக்கணும், எங்கே லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு நீங்கள் தான் யோசிக்கணும். சரிங்களா? அதில் தான் ரகசியமே இருக்குது. பரவாயில்ல நலன், நீங்கள் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி சொல்கிறீங்க. இல்லைங்க, நமக்கு தெரியிற விஷயத்த 4 பேர்ட்ட சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம்மா, இவர் அப்படியே சொல்லி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லும்போது தமயந்தியும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாவ் சூப்பருங்க, பிச்சு உதறிட்டீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த டிஷ்லாம் வந்து சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லியும் இன்னொரு பொண்ணும் வந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. ஏங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு அந்த வில்லி வந்து பேசுகிறாங்க. நலன் எதுக்கு இந்த மாதிரி காம்படிஷனில் அதுவும் கரெக்டாக ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வரணும். கண்டிப்பாக வந்து அவங்க தான் ஃபைனலுக்கு வந்து போகிறாங்க. இன்னொன்று தமயந்தி எதுக்காக வந்திருக்காங்க. நலன் எப்படி இருந்தாலும் ஃபைனல் வந்து போயிடுவாங்க. நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு மட்டும் நெகட்டிவாக வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் உண்டில்லன்னு ஆக்குறேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அந்த வில்லி காம்படிஷனில் வந்து ரிசல்ட் வந்து சொல்ல போகிறேன். எல்லாருக்கான ஸ்கோர் வந்து என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் 2 பேர் வந்து டோட்டலாக வந்து டயத்துக்குள்ளே வந்து முடிக்கலை. அதனால அவங்க 2 பேர் டைரெக்டாகவே எலிமினேட். அவங்கள பற்றி பேசணும். இன்னொருத்தவங்க சமைச்சிருக்காங்க. அது சாப்பிட்ட விதமே கேவலமாக இருந்துச்சு, நல்லா இல்லை, கருகி போயிடுச்சு. அதனால் அவங்களும் எலிமினேட்டு. பாக்கி இருக்கிற 6 பேரும் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. இதில் லக்கீலி ஒருத்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வில்லி பேரை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்களும் எலிமினேட் ஆகிருக்கணும். ஆனால் 3 பேர் தான் எலிமினேட் ஆகியிருக்க வேண்டியது. உங்களோட ஒருத்தவங்க கேவலமாக சமைச்சதுனால அவங்க பார்த்துக்கோங்க ஜஸ்ட் மிஸ்டில் வந்து எஸ்கேப் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு செம கடுப்பில் இருக்காங்க. என்னையா வந்து இப்படி நக்கல் பண்ணுறீங்க, அடுத்த ரவுண்டில் நான் யாருன்னு நிரூபித்து காக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாருக்கும் என்ன மாதிரி ஸ்கோர் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு. தமயந்தி வந்து லேசு போக்கில் வந்து எடை போட்டது தப்பாக போச்சுன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலன்.